ஒரு பெண் வந்து தனது கணவன்ட்ட வந்து பணத்தையே எதிர்பார்க்கிறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. எனக்கு ஷாப்பிங் போணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி பணத்தையே எதிர்பார்க்குறான்னா, அந்த பெண் வந்து ஆண்கிட்ட அதிக நேரம் பேச மாட்டா. பேசுவதே ஒரு கடமையா தான் நெனச்சு, பணத்துக்காக தான் பேசுவா. ஏதாவது வேணும் அப்டின்னா பேசுவா. அத எதிர்பார்த்து தான் பேசுவா. அது கெடைச்ச உடனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பேசுறது திரும்ப பேசணும்னா, திரும்பவும் அவளுக்கு வந்து பணத்த வாங்கணும். அப்போ பணத்த ஏன் வாங்குறான்னா, வாங்குனா தான் அவளுக்கு விசுவாசமே வரும். அதுக்காக என்ன பண்ணுவா, அப்பதான் பேசுவா. அப்ப பேசணுங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டே இருப்பா. வாங்குனா தான் அவ பேசுவா. குடுக்கலன்னா அவ பேசவே மாட்டா. அப்புறம் இதுதான் வந்து அதனால தான் ஆண்கள் என்ன பண்றான், பெண்களின் அன்பை பெறுவதற்காக சம்பாதிச்சு குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல வேலையில இது எல்லாராலயும் முடியாது. ஏதோ ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. பெரிய நல்லா சம்பாதிக்கிற ஆண்கள் என்ன பண்றான் அப்டின்னா, அவனுக்கு வந்து இந்த மாரி பெண்களின் தேவைக்கு பணத்த கொடுக்கக்கூடிய நிலைமை இவங்களுக்கு இருக்குது. வசதி இருக்கு. அப்படிப்பட்ட ஆண்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அ கொ இப்போ அவங்களுடைய தேவைக்கு பணத்த குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மாவும் ரொம்ப உற்சாகமா இவர்ட்ட பேசிட்டு ஒருவேள குடுக்கலன்னா என்ன ஆகும்? அதாவது பணத்த எதிர்பார்க்கிற ஒரு பெண்ணுக்கு, பணத்தை கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கொடுக்கலன்னா அந்த அம்மாகிட்ட இருந்து அன்பு வராது. இது வந்து ரொம்ப மோசமானது. அதாவது உண்மையான காதலுக்கான அடிப்படை என்ன தெரியுமா? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பெண்ணிடம் பேச வேண்டும். ஒரு ஆணிடம் பேச வேண்டும். பணத்தை எதிர்பார்க்காம. பணத்தை எதிர்பார்க்காமல் ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடம் பேச வேண்டும். அதுதான். ஒரு ஆண் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த உடலுறவை எதிர்பார்க்காமல் ஒரு பெண்ணிடம் பேச வேண்டும். உடலுறவுனா மட்டும் வந்து பேசுவான். எப்படி ஒரு பெண் வந்து பணம்னா வந்து பணம் தேவைன்னா மட்டும் வந்து பேசுறாளோ, அதுபோல ஒரு ஆண் வந்து உடலுறவு தேவைன்னா மட்டும் வந்து பேசுவான். அது முடிஞ்சு போச்சுன்னா போயிடுவான். இது 2ம் ஒண்ணு தான். இந்த 2மே ஒண்ணு தான். கேவலமானது. இ இந்த எதிர்பார்ப்புடன் பழகுகிற உறவுமுறை. ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு ஒண்ண ஒரு தேவைய எதிர்பார்த்துக்கிட்டு, தேவைக்காக பழகுறது இதான். தேவைக்காக ஒருத்தர பயன்படுத்துறதுன்னு சொல்றோம்ல. ஏதாவது தேவைன்னா மட்டும் நம்மகிட்ட வருவாங்க. தேவைன்னா முடிஞ்சு போயிடும். அப்புறம் நம்மளால முடியாத கட்டங்கள்ல நம்மள விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட உறவு இருக்குல்ல, பணத்தை எதிர்பார்த்து பழகுற ஒரு பெண்ணின் அன்பு வந்து, ஒருவேள ஆணுக்கு முடியலன்னா, ஆணால முடியல அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு அன்பு செலுத்த வராது. வெறுப்பு, கோபம், மனசெல்லாம் வெறுப்பா தான் இருக்கும். பிடிக்கவே பிடிக்காது. ஆனா வெளிய சொல்ல முடியாது. பிரியவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அப்படித்தான் அங்க ஓடிட்டுருக்கும். அதனால வந்து எதிர்பார்ப்பு இல்லாம, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் உடலுறவே எதிர்பார்க்காமல் பேச வேண்டும். "உன்ன பார்த்தா போதும், உன்ன பேசினா போதும், நீ பக்கத்துல இருந்தாலே போதும், பேசிக்கிட்டே இருக்கணும்." அப்படின்னு உடலுறவு எதிர்பார்க்காமல் பேச வேண்டும் என்கிற ஆசை. அதுபோல பணத்தை எதிர்பார்க்காமல் பேச வேண்டும் என்கிற ஆசை. "நீ பணமெல்லாம் தராத." அப்ப நேர்மையா இருக்கணும். அப்போ ஒரு பெண் வந்து நேர்மையா இருக்கணும். அ பண விஷயத்துல நேர்மையா இருக்கணும். ஒரு ஆணின் வருமானத்துக்கு ஆசை வந்துரவே கூடாது. வந்துருச்சுன்னா, உனக்கு அதுதான் உனக்கு கிடைக்கும் அங்க. ஒரு அன்பு கிடைக்காது உனக்கு. அன்பு என்பது உனக்கு கிடைக்காது. அதனால பண விஷயத்துல ஒரு ஆண் வந்து நேர்மையா இருக்கும். ஒரு ஆணும், பெண்ணும் நேர்மையா இருக்கணும். அப்படி கேட்கிற ஒரு பெண் இருக்கால்ல, பணம் கேட்டுக்கிட்டே இருக்கா பாருங்க. பணத்துக்காகவே வந்து பேசுறா பாருங்க. பணத்த எதிர்பார்த்தே பேசுகிற ஒரு மனைவிக்கு கொடுக்கவே கூடாது. கொடுக்கிறதும் குற்றம். அப்படி கொடுத்தன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அ அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னா, நீயும் அவள மாரி ஆயிடுவ. அவள மாரியே ஆயிடுவ. அ அவ எப்படி உனக்கு பணத்துக்காக வராளோ, அதுபோல நீ பணத்த குடுத்து அவகிட்ட இருந்து உடலுறவை பெறுகிற ஒரு நிலை. உடலுறவ தான் நீ அவகிட்ட இருந்து பெற முடியும். கடமைக்காக உடலுறவு, கடமைக்காக பேசுறது, பணத்துக்காக பேசுறது. நெறைய பணம் குடுத்தா நெறைய பேச ஆசைப்படுவாங்க. குறைவா பணம் குடுத்தா குறைவா. குடுக்கவே இல்லன்னா பேச்சே கிடையாது. அதுபோல ஆண் வந்து அ இன்னொன்னு உடலுறவுக்கு வந்துட்டா ஏதாவது பணம் குடுப்பான். உடலுறவு முடிச்ச உடனே சந்தோஷத்துல பணம் குடுப்பான். பணம் வாங்குன உடனே திரும்பவும் அந்த உடலுறவு. இப்படி இந்த மாரி ஒரு பணத்தை அடிப்படையாகக் கொண்டு, கொடுக்கல் வாங்கலை அடிப்படையாகக் கொண்டு, உடலுறவை கொடுப்பது, பணத்தை பெறுவது. இது வந்து ஒரு குடும்ப அளவுல நடக்கிற ஒரு விபச்சாரம் மாரி. ஒரு குடும்ப அளவுல குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விபச்சாரம் மாரி. விபச்சாரங்கிறது குடும்பத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. அந்த மனநிலை என்பது பல பேர் கூட படுக்கிறதுக்கு ஒருத்தரோட படுக்கிற மாரி, ஒருத்தரோட விபச்சாரம் பண்ற மாரி, டீசென்ட்டா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, சேஃப்டியா இருக்கு அப்படின்னு. அதனால இந்த மாரியான மனநிலைய குடும்ப உறவுகளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஒரு ஆண், பெண் உறவுங்கிறது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் உடலுறவை எதிர்பார்க்காமல் பேசணும். "உன்னால முடியுதா பாரு, முடியலப்பா.
உடலுறவுனா மட்டும் தான் நான் அவகிட்ட போய் பேசுவேன், ஆசையா பேசுவேன், ஏதாவது வாங்கி குடுப்பேன். அப்பதான் அவ சம்மதிப்பா அப்படின்றது. அப்ப அதுபோல இவன் ஏதாவது நம்மகிட்ட வாங்கிட்டு வரான் ஆசையா, அப்படின்னா இவனுக்கு உடலுறவு தேவை. நம்மகிட்ட வந்து பேசுறான். அப்படின்னா இவனுக்கு உடலுறவு தேவை அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாரி அவளும் அவளும் அத வாங்கிக்கிட்டு, அ அவன் என்ன வாங்கி குடுக்குறானோ வாங்கிக்கிட்டு, ஆசையா முன்னாடிலாம் வந்து மல்லிகைப்பூ, அல்வா அப்படின்னுவாங்கல்ல ஒரு கருத்து. அன்னைக்கெல்லாம் வந்து நெறைய பொருட்கள வாங்க முடியும். வாங்குறதுக்கு பணத்த வச்சுக்கிட்டு நெறைய செலவெல்லாம் பண்ண முடியாது. ஒரு கிராமத்தில இருக்காங்க அல்லது கடத்தெருவுலாம் எங்கேயோ இருக்கும். அப்ப பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்படி இப்படி நெறைய இருக்கு. பெண்களால ஈஸியா வாங்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான அணுகுமுறை ஒரு உறவுகள்ல இருக்கக்கூடிய இது உண்மையான காதலுக்கான அடையாளமே கிடையாது. உண்மையான காதல் நேர்மையா இருந்தா மட்டும் தான். பணத்த வாங்கிக்கிட்டு பேசுகிற பெண்கள் இருக்குல்ல, பணத்த எதிர்பார்த்து பேசுகிற ஒரு பெண்ணால ரொம்ப நேரம் பேசவே முடியாது. அதாவது ஒரு ஆணும், பெண்ணும் நேரங்காலம் தெரியாம 24 மணி நேரத்துக்கு மேலயும் பேச முடியும். ஒரு காதல் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. காதலுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. நேரங்காலம் தெரியாம ஒரு காதலர்கள் பேசினா, 1 நாள் என்ன 2 நாள் கூட பேசலாம். விடாம பேசலாம். அந்த அளவுக்கு ஆனா அத்தகைய திறன் யாருக்கு வரும் அப்டின்னா, அத்தகைய ஆற்றல், அத்தனை ஆளுமை யாருக்கு வரும்? அப்டின்னா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தான். பண விஷயத்துல நேர்மையா இருக்கணும். ஒரு ஆணின் வருமானத்திற்கு ஆசைப்படாத ஒரு பெண்ணுக்கு தான் அத்தகைய ஆளுமை கிடைக்கும். அதுபோல ஒரு பெண்ணிடம் உடலுறவை எதிர்பார்க்காமல் அவரிடம் பேசுகிற அந்த ஆளுமை யாருக்கு வரும்? இந்த நேர்மையா இந்த மாரி பெண் கேட்கிறா, பணத்த கேட்கும்போதெல்லாம் இவன் குடுத்துக்கிட்டே இருக்கான். அப்டின்னா அப்படிப்பட்ட ஆண் நேர்மையானவன் கிடையாது. அதனால வந்து பணத்தில நாம நேர்மையா இருக்கணும். நேர்மையா இல்லன்னா, அது வந்து என்ன ஆயிடும்? விபச்சாரம் ஆயிடும். ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற விபச்சாரமாக மாறிவிடும். அப்ப நம்மள நாமே அசிங்கப்படுத்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பணத்தில எப்படி நேர்மையா இருக்கிறது? முதல்ல பெண்கள் கண்டிப்பா வேலைக்கு போணும். வேலைக்கு போயே ஆகணும். அப்போ போகாம இருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு குழந்தை பொறந்துச்சு அப்படின்னா, குழந்தைய வயித்துல சுமக்குறாங்க. அப்போ வந்து அ அந்த ஒரு 3 மாசத்துலேருந்து நீ வேலைக்கு போக தேவையில்ல. ஒரு 5 வருஷம் குழந்தை பிறந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் வேலைக்கு போக தேவையில்ல. இதுதான் வேலைக்கு போகாமல் இருப்பதற்கான காரணம். அதுக்கப்புறம் கண்டிப்பா வேலைக்கு போணும். அப்புறம் 2வது குழந்தை. 2வது குழந்தை வயித்துல சுமக்கிற அந்த 3 மாதத்துலேருந்து குழந்தை பிறந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் வரைக்கும் வேலைக்கு போக தேவையில்ல. ஒரு பெண் வந்து. மத்தவன் வேலைக்கே போயே ஆகணும். அதே நேரத்தில ஒரு ஆண்கிட்ட இருந்து எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்கக்கூடாது. அது வந்து தப்பு. இது வாங்கிட்டு வா ஏதாவது அர்ஜென்ட் கடையிலேருந்து ஆனா இந்த மாரி எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்ற கேட்கிற வழக்கம் இல்லாம, ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு என்ன தேவை? இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு குழந்தை பெருகாலம். அப்ப அவளுக்கு என்ன தேவைங்கிறத அவன் பூர்த்தி செய்ற ஒருவனாக அவன் இருக்கணும். கேட்காமலே பூர்த்தி செய்கிற ஒருவன். கேட்டாலே பூர்த்தி செய்ற பயம் தான் வரும். ஒரு ஆணுக்கு பயம் வரும். ஒரு மனைவிய பார்த்தாலே பணத்தை கேட்கிற ஒரு மனைவிய பார்த்தா ஒரு ஆணுக்கு பயம் வரும். ஐயோ! இன்னைக்கு என்ன கேட்பாளோ? இன்னைக்கு அவ என்ன லிஸ்ட் வச்சிருக்காளோ? என்ன ஆசைப்படுவாளோ? ஏதாவது ஒரு காரணம். பண்டிகைன்னா அது கேட்பா. பிப்ரவரி 14னா காதலர் தினம்னா இத கேட்பா. இத கேட்டுருவாளோ, அத கேட்டுருவாளோ? சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு மட்டும் இல்ல, தான் வூட்டுக்காரங்களுக்கும் கேட்பாங்க. தன்னுடைய அம்மாவுக்கு, எனக்கு அது வாங்கி குடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இத வாங்கி குடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என் தம்பிக்கு அத செய்யணும், இத செய்யணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி, கணவன போட்டு சுரண்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி கணவன் வந்து பயப்படுவான், மனைவிய பார்த்தாலே. அப்போ கணவன பயமுறுத்துறதுக்காகவும் அவங்க இந்த விஷயத்த கையாளுறாங்க. கணவன் நம்மள பார்த்து பயப்படணும். அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஷயத்த கையாளுவாங்க. இந்த விஷயத்த தூக்கி பிடிப்பாங்க. இப்போ இப்ப இந்த பணத்த கேட்டா தான் அவன் பயப்படுவான், அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நாம இன்னொன்னு பெண்கள் என்ன பண்றோம், ஆண்கள்ட்ட விவரமா இருக்கிறதாவும், புத்திசாலித்தனமா இருக்கிறதாவும், நாம ஆண்கள்ட்ட ஏமாறல, என் புருஷன் என்ன ஏமாத்திறக்கூடாது, நான் உஷாரா இருக்கேன், அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏமாத்த தொடங்கிடுறாங்க அவன. அந்த மாரி தான் வந்து குடும்ப உறவுகள் இந்த வன்முறைக்கே காரணம் இதுதான். பண விஷயத்தில நேர்மையா இல்லாதது தான், இந்த குடும்ப வன்முறைகளுக்கு காரணம். அப்ப எல்லா ஆண்களும் குடுத்துக்கிட்டே இருப்பானா, அவன் ஒரு ஒரு டைம் இல்லாம ஒரு டைம் அவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவான், அடிச்சுப்புடுவான். மனைவிய அடிச்சுப்புடுவான், கெட்ட வார்த்தையில திட்டிருவான். மனசெல்லாம் இவனுக்கு அவள நினைக்கும். இந்த மாரி பணத்த எதிர்பார்க்கிற ஒரு மனைவிய பத்தி ஒரு ஆணுக்கு மனசெல்லாம் கெட்ட வார்த்தையால திட்டுவான். இவ ஆசைக்கு அளவே கிடையாது. இவெல்லாம் ஒரு சொல்லிட்டு திட்டுவான். எவ்வளவுதான் உழைச்சு உழைச்சு ஓடாருன்னு விசுவாசங்கிறதே கிடையாது. காரியம் முடிஞ்ச உடனே காரியம் ஆகுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. காரியம் முடிஞ்ச பிறகு, பணம் கிடைச்ச பிறகு, அப்படி அதுபோல ஆணும் என்ன ஒரு ஆண பத்தி பெண்ணுக்கும் ஒரு இருக்கும். உடலுறவு மட்டும் வந்து உடலுறவு வேணும்னா மட்டும் பல்ல காட்டுவான். அது முடிஞ்சாச்சுன்னா கண்டுக்க மாட்டான். அப்புறம் அடுத்தால எப்போ இவனுக்கு அரிப்பு எடுக்குதோ அப்பதான் வருவான். அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெண்ணுக்கு இவன பத்தி கண்ட மனசுல ஒரு கெட்ட எண்ணங்கள். கெட்ட வார்த்தையால திட்டுவா. இப்படி உறவுமுறை கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? பண விஷயத்துல நேர்மையா இல்ல.
உடலுறவு விஷயத்துல நேர்மையான முதல்ல காதலிக்க இங்க அனுமதி இல்ல. காதல்னால என்ன தெரியுமா? நேரங்காலம் தெரியாம எதையும் எதிர்பார்க்காமல் உங்களால் பேச முடிகிறதா? எதையும் எதிர்பார்க்காம உங்களுடைய காதலனிடம் நேரங்காலம் தெரியாமல் பேச முடிகிறதா? பணத்தை எதிர்பார்க்காமல் ஒரு பெண் தனது காதலனிடம் நேரங்காலம் தெரியாம பேசணும். அப்ப நேர்மையா இருக்கணும் நீ பண விஷயத்துல. நீ அவனே அவனே அதாவது ரூ. 100 செலவு ரூ. 100 கொடுக்கல் வாங்கல்ல கணக்கு பார்க்க தேவையில்ல. ஆனா ஒரு ரூ. 200 திருப்பி குடுக்கணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள. ஒரு குடும்ப பொருளாதாரத்த எப்படி சமாளிக்கணும் அப்டின்னா, ஒரு ஆண் ரூ. 20,000 ஒரு குடும்பத்துக்கு தேவைன்னா, கணவன் ரூ. 10,000 போடு, மனைவி ரூ. 10,000 போடு. ரூ. 10,000 போட்டு அதுலேருந்து தான் அந்த ரூ. 20,000 தான் ஒரு ஒரு குடும்பத்திற்கான பட்ஜெட். அதுலேருந்து செலவழிங்க. இது நேர்மையான ஒரு குடும்ப பொருளாதார ஒரு நிர்வாகம். அப்படிலாம் இல்லாம மத்தபடி ஒரு ஆண் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதத்தான் பகிர்ந்துக்கணும். ஒரு மனைவி எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா அந்த குடும்பத்துக்கு 20,000 தான் தேவைன்னா, மனைவி 30,000 சம்பாதிச்சாலும் பரவால்ல, 10,000 தான் குடுக்கணும். மீதி 20,000த்துக்கு அந்த கணவன் ஆசைப்படக்கூடாது. அதுபோல ஒரு கணவன் 40,000 சம்பாதிக்கலாம், 30,000 சம்பாதிக்கலாம். ஆனா அந்த குடும்பத்துக்கு இவன் தனது பங்களிப்பாக 10,000 தான் குடுக்கணும் அப்படின்னா, மீதி உள்ள பணத்துக்கு இந்த மனைவி ஆசைப்படக்கூடாது. அது அந்த மாரி தான் ஒரு ஒரு நேர்மைங்கிறது. அப்படிலாம் இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உன் பணம், என் பணம், என் பணம், உன் பணம், நீ வேற என்ன அப்படின்ற மாரியும், அதுபோல கல்யாணம் ஆயிடுச்சுனாலே, உன் உடம்பு என்னுடைய உரிமை அப்படின்ற மாரி அத்துமீறுற ஆண்கள். பெண்கள் எப்படி பண விஷயத்துல அத்துமீறுவாங்க. உன் வருமானம் என்னுடைய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு அத்துமீறுவாங்க. இது எல்லாமே வன்முறை தான். ஒரு ஆண் எப்படி மனைவியின் விருப்பம் இல்லாம அவ உடம்புல இவன் அத்துமீறுறானோ, அது ஒரு வன்முறை. அவளுடைய விருப்பம் இல்லாம அ உடலுறவு வச்சுக்கிறது இருக்குல்ல, பணிய வைக்கிறது, கெஞ்சி கூத்தாடி அத அதுபோல ஒரு பெண் இது எப்படி ஒரு வன்முறை, அதுபோல ஒரு பெண் ஆணின் வருமானத்துக்கு ஆசைப்படுற அத்துமீறுறா பாருங்க. அத்துமீறி அவனுடைய அத்தனை வருமானத்துக்கும் சொந்தம் கொண்டாடுற அந்த மனப்பான்மை. இதுவும் ஒரு வன்முறை. அதுபோல ஆணும் அவளுடைய வருமானத்துக்கு ஆசைப்படுறான். வேலைக்கு போற பெண்கள் அவங்களுடைய ஏடிஎம் கார்ட இவன் வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சுக்கிறது. அதுக்கு பதிலா இந்த மாரி ஒரு நேர்மை இல்லாத, பண விஷயத்துல நேர்மை இல்லாத அந்த உறவுல காதல் என்பது இருக்கவே இருக்காது. அதனால வேலைக்கு போகலன்னா ஒரு பெண் போகலன்னா கூட, அங்க கூட உண்மையான அன்பு இருக்கும். எப்ப தெரியுமா? அப்பவும் பணத்துக்கு நேர்மையா இருக்கணும். பண விஷயத்துல நேர்மையா இருக்கணும். பண விஷயத்துல கேட்கக்கூடாது. வாய் விட்டு கேட்கக்கூடாது. எனக்கு அது வேணும், இது வேணும். இல்ல கடையில போய் இத வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கூட பரவால்ல. அது வேற விஷயம். ஆனா எனக்கு இது வேணும். இத எனக்கு வாங்கி தருவீங்களா? அத வாங்கி தருவீங்களா? எனக்கு இந்த இது வேணும், அது வேணும் இதுன்னு சொல்லி, இந்த ஆண்ட்ட வருமானம் அந்த சுரண்டல் இருக்குல்ல, பொருளாதார அது நேர்மையற்ற ஒரு பெண்ணின் வேலைக்கு போகாத ஒரு பெண்ணுக்கு கூட நேர்மை இருக்கு. வாய் விட்டு என்னைக்கும் கேட்கக்கூடாது. கேட்காத அந்த பெண்ணுக்கு என்ன தேவைங்கிறத பூர்த்தி பண்ணணும் இவன் ஆண் அப்படிங்கிறது ஒரு குடும்ப உறவு தூய்மையானதாக மாறுவதற்கு இதுதான் வழி. இல்லன்னா அது என்னவாயிரும்? அசுத்தமாகிவிடும். குடும்பத்திற்குள் நடக்கிற விபச்சாரம் வியாபாரமாகிவிடும். விபச்சார வியாபாரமாகிவிடும். அவ்வளோ இது இருக்கு. அதனால அப்போ அந்த அரசாங்கம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சட்டம் போடணும். ஒரு குடும்பம் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சட்டம் போடணும். பெண்கள் கண்டிப்பா வேலைக்கு போகணும் அப்படின்னு சட்டம் போடணும். அப்போ வேலைக்கு போகணும்னா, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு பாதுகாப்பாக அரசாங்கம் எப்படின்னா, ஆண்கள் தனியா வேலை பாரு, பெண்கள் தனியாக வேலை பார். ஒரு பள்ளிக்கூடமா, பெண்களுக்கு தனி பள்ளிக்கூடம், ஆண்களுக்கு தனி பள்ளிக்கூடம். அங்கு பணிபுரிகிற ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள், ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பள்ளிக்கூடம், அதுபோல ஆண்களுக்கு தனி மருத்துவமனை, பெண்களுக்கு தனி மருத்துவமனை. சில ஆண், பெண் பொதுவான மருத்துவமனைகளோடு இருக்கலாம். அது விட்டுருங்க. ஆனா ஆண்களுக்கு அந்த மாரி ஏற்பாடு. ஒரு சூப்பர் மார்க்கெட்டா, இது ஆண்களுக்கான சூப்பர் மார்க்கெட், இது பெண்களுக்கான சூப்பர் மார்க்கெட்டு அப்படின்னு உருவாக்குங்க. அதுபோல ஆண்களுக்கான டெய்லரிங் கடை, அது ஆண்கள் தான் வேலை பார்ப்பாங்க. பெண்களுக்கான டெய்லரிங் கடை, அது பெண்கள் தான் வேலை பார்க்கணும். இப்படி ஆண்களுக்கான உணவகம், பெண்களுக்கான உணவகம். இப்படி ஒரு சேவைய பெறுவதில் கூட இப்போ சாதி சான்றிதழ் பெறணும். ஒரு பெண் எனக்கு சாதி சான்றிதழ், சாதி வேண்டாம் தப்பு தான். அது இல்ல ஏதாவது இடச் சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ் வேணும் அப்படின்னா, பெண்களுக்கு அந்த சான்றிதழை கொடுக்கக்கூடிய சேவை பணியாளர்கள், அரசாங்க சேவை பணியாளர் அது தனி. இப்படி ஆணையும் பெண்ணையும் தொழில் அடிப்படையில பிரிங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தொழில் பண்ணும்போது தான் பெண்கள் வேலைக்கு போக பயப்படுறாங்க. அங்க நெறைய பாலியல் சீண்டல்கள். கணவனுக்கு பயமா இருக்கு. வேலைக்கு போகிற பெண்கள் அங்கே ஏதாவது கள்ள தொடர்பு ஏற்பட்டுச்சா என்ன ஆகும்? குடும்ப அமைதி கெட்டு போயிரும். நம்மள விட்டு அவ பிரிஞ்சு போயிடுவா. பேசாம நீ வீட்டிலேயே இரு. அப்படின்னு சொல்றது. அப்போ பெண்கள் தனியா வேலை பார்க்குறாங்க, தொழில் பண்றாங்க அப்படிங்கும்போது, அப்ப ஏம்மா நீ வேலைக்கு போல? உனக்கு என்ன அங்க பிரச்சனை? அங்க எல்லாம் பெண்கள் தானே இருக்காங்க. நீ வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் தானப்பா. எல்லாருமே மேலதிகாரி முதற்கொண்டு உன் தொழிற்சாலையில ஃபுல்லா பெண்கள் தானே வேலை பார்க்குறாங்க. அதுபோல ஆண்கள் தொழிற்சாலை ஆண்கள் மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, பெண்கள் வேலைக்கு போகாம வீட்ல இருக்கிறது தவறானது, குற்றம் அப்படின்னு ஆயிடும். சோம்பேறித்தனங்கிறது அப்ப தெளிவா தெரியும். காரணமே சொல்ல முடியாது.
இப்போ நீ வேலைக்கு செல்லாமல் இருப்பதற்கான காரணத்தையே சொல்ல முடியாது. அதுபோல் பெண்களுக்கு வேலையை வந்து வேலை குறித்த பயம் இது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்கிறது ஒரு பயம். பெண்களுக்கு இருக்கிற ஒரு பயம். 2வது சனி, ஞாயிறு லீவு வந்து 6 நாள் வேலை வாங்குறது. சில இடத்துல 7 நாளும் வேலை வாங்குறது. 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறது. அப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க? நான் வீட்ல போய் சமைக்கணும். யார் சமைப்பா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புள்ளைகள பார்க்கணும். அப்போ என்னால வேலைக்கு போ முடியாது. 7 நாளும் வேலைக்கு என்னடா முடியல. 7 நாளும் வேலை பார்க்கணுமா? அதில ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் விடுமுறை விடுறாங்க. அதுலயும் உடம்பெல்லாம் வலிக்குது. காலையில 9 மணிக்கு போனா நைட்டு 9 மணிக்கு தான் விடுறாங்க வேலைக்கு. இந்த மாரி வேலை வந்து அச்சுறுத்துகிறது. ஆண்களும், பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறது ஒரு அச்சுறுத்தல் பெண்களுக்கு. அதுபோல இந்த மாரி நெறைய நேரம் வேலை அத அரசாங்கம் கண்டுக்கிறது கிடையாது. அரசாங்கத்துக்கு என்ன வேலை தான்னே தெரியல அவனுக்கு. நான் என்ன செய்யணும்னே அவனுக்கு தெரியல. இங்க என்ன பிரச்சனைங்கிறதே தெரியல. அது என்ன போல அரிதான ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஆனா அப்படிப்பட்டவர்கள் அதிகாரத்தை நோக்கி போகாம இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. அப்போ இந்த மாரி இது ஒரு அப்புறம் குறைந்த வருமானம். குறைந்த வருமானம். இப்படி அப்புறம் இன்னொன்னு வேலை பார்க்குற இடத்துல உணவு கொடுக்கப்படுவதில்லை. இவங்க கிட்ட 9, 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். 8 மணி நேரம் வேலை வாங்கக்கூடிய இடத்துல 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். அதே நேரத்துல இவங்க டீ தர மாட்டாங்க. அது மாரி சாப்பாடு குடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வீட்ல கடந்து 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு இவனுகிட்ட 12 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்காக, அங்க வேலை பார்ப்பவர்கள் வீட்ல ஒரு 4 மணி நேரம் சமைக்கணும். அப்ப அந்த உழைப்பு அந்த நிறுவனத்துக்காக தானே! அப்ப கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஒவ்வொரு நிறுவனமும் ஒருத்தருடைய உழைப்ப சுரண்டி 7 நாளையும் வேலை வாங்கி, குறைவான வருமானத்த குடுத்து, ஆண்களையும் பெண்களையும் சேர்ந்து வேலை பார்க்க வைத்து, இப்படி வேலை என்பது பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதனால பெண்கள் வீட்ல இருக்காங்க. அப்ப இத நீக்குனா தான் பெண்கள் கண்டிப்பா வேலைக்கு போவதற்கு ஆர்வமா இருக்காங்க. வேலைக்கு போகாம இருப்பதற்கு இப்ப காரணமே இல்ல. அதனால இன்னொன்னு பெண்கள் கண்டிப்பா படிச்சே ஆகணும். படிச்சா தான் ஒரு வேலைய செய்ய முடியும். படிக்காம நீ எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு டீ கடை வச்சிருந்தா கூட சரி, அதுக்கு படிக்கணும். அதுக்கு சான்றிதழ் இருக்கா? அப்ப நான் படிச்சவன் அப்படிங்கிற உணர்வு. படிக்காம தானப்பா நான் டீ கடை வச்சிருக்கேன். அப்படி கிடையாது. நான் படிச்சதுனால தான் டீ கடை வச்சேன். டீ கடை நடத்துவதற்காக நான் படித்திருக்கிறேன். எப்படி டீ போடணும்? நெறைய வகை டீ, இஞ்சி டீ இருக்கு, அந்த டீ இருக்கு, லெமன் டீ இருக்கு. அதெல்லாம் எப்படி போடணும்? அப்படிங்கிறது ஒரு நிர்வாகம், ஹோட்டல் நிர்வாகம், வாடிக்கையாளர எப்படி கவரணும்? இப்படி ஒரு படிப்பு. ஒரு 3 மாசம் டிப்ளமோ கோர்ஸு, அல்ல 1 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் அந்த மாரி படிக்கணும். படிக்காம ஒரு வேலைய செய்யக்கூடாது. ப அப்ப எல்லா பெண்களுக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு அவங்க படிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஜெர்மன்ல அந்த மாரி தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து எந்த வேலை செஞ்சாலும், அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் படிச்சுட்டு தான் வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே படிச்சவங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வேலை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் நெறைய பேர் வந்து, இந்த குறைந்த சம்பளத்துக்கு நெறைய நேரம் வேலை பார்க்கிற, வாரத்தில் 7 நாட்களும் வேலை பார்க்கிற ஆண்கள், பெண்கள்லாம், இவங்கலாம் எதுனா படிக்காதவங்க அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை. படிக்காதனால தான் நான் அந்த ஜவுளி கடையில வேலை பார்க்குறேன். படிக்காதனால தான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குறேன். அப்படின்னுங்கிற தாழ்வு மனப்பான்மை. சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கணும்னாலும் நீ படிச்சிருக்கணும். 1 மாசம் டிப்ளமோ கோர்ஸு. அப்படி படிச்சிருக்கணும். நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இல்ல அந்த வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறியா? அப்ப அந்த வேலைக்கு நீ படி. ஜவுளி கடைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்த, இப்ப நீ ஜவுளி கடைக்கு வேலைக்கு போற. அப்படின்னா அங்க அங்க அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு. 1 மாசம் டிப்ளமோ கோர்ஸ். அத நீ படிக்கணும். படிச்சு உனக்கு அப்ப படிச்சு தான அப்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாம அந்த வேலைய செய்யறது. இப்படி பலவித கோணங்கள்ல இந்த மக்களை நாம் கொண்டு வர வேண்டும். அப்ப நாடே முன்னேறும். இன்னைக்கு 50% பெண்கள் வீட்ல இருக்காங்க. அவங்க உழைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ உற்பத்தி பெருகும்னு நெனச்சு பாருங்க. குடும்பத்தில பொருளாதாரம் அதிகரிக்கும். இப்போ வீட்ல இருக்கிற 50% பெண்கள் குறைஞ்சபட்சம் 10,000 சம்பாதிச்சா கூட, ஒரு மாதத்தில அந்த குடும்பத்தில ஊட்டச்சத்து உணவுகளை நல்லா வாங்கி சாப்பிடலாம். அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி பெருகும். அந்த வேலைக்கு போகிற பெண்கள பார்த்து அந்த ஆண்கள் மதிப்பாங்க, மரியாதை குடுப்பாங்க. இதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அரசாங்கத்துக்கு அறியாமை. அரசாங்கத்துக்கு விவரம் தெரியல. சரி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வேலை ஏன் கஷ்டமா போச்சு? வேலை செய்வது ஏன் இப்போ ஜப்பான்ல எல்லா பெண்களும் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா ஆண்கள் தனியா, பெண்கள் தனியா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஜப்பான்ல கூட இந்த இந்த தவற சரி பண்ணா நல்லது. அப்போ அங்க என்னன்னா, ஜப்பான்ல அதுபோல இங்கிலாந்துல, அமெரிக்காவுல அங்கெல்லாம் எல்லா பெண்களும் வேலை பார்க்குறாங்க. எல்லா பெண்களும் படிக்கிறாங்க. அப்ப ஏன் நாம இப்ப எல்லா பெண்களும் படிக்கிறதும் இல்ல, வேலையும் பார்க்கறது இல்லன்னா, தாய்மொழியில் கல்வி இல்லை. தாய்மொழியில் நாம் தொழில் செய்வது இல்லை. அது இங்க உள்ள ஒரு குறைபாடு. அப்ப நமக்கு ஆண்களுக்கும் கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்ல. ஆண்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும். தாய்மொழியில தொழில் செய்ய முடியல. நீ ஆங்கிலம் தெரியாம, நீ ஒரு தொழில சிறப்பா செய்ய முடியாது. ஆங்கிலம் தெரியாம நீ படிக்க முடியாது. எல்லாம் ஆங்கிலமயம். கஷ்டமா இருக்கு.
அதனால தான் நிறைய ஆண்கள் அப்பாடா வீட்டிலே இருக்கலாம் போல இருக்கு. திருட்டுத்தனமா குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. ஊழல்ல முறையான வழியில முடியல. உழைக்க முடியல. நேர்மையான வழியில இங்க உழைக்க முடியல. ஆங்கிலம் என்பது மிகப்பெரிய தடையா இருக்கு. சரி பெண்கள் என்ன பண்றாங்க? அப்ப வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற சலுகையை நம்ம இதில பயன்படுத்திக்கலாம். ஆண்களுக்கு அப்படிப்பட்ட சலுகை கிடையாது. ஆனா ரிட்டயர்மென்ட் வாழ்க்கை முழுதும் வேலை பார்க்க ஆர்வம் உடைய ஆண்களுக்கு ரிட்டயர்மென்ட் காரணம் காட்டி வீட்ல போய் உட்காரலாம். அப்படின்ட்டு ரிட்டயர்மென்ட்டுக்கு அப்புறம் உழைக்கணும். அப்பதான் நீ ரொம்ப காலம் வாழ்வ. உழைக்கிற வரைக்கும் தான் நீ வாழ முடியும். வாழ்நாள் ஆயுட்காலம் குறைஞ்சு போறதுக்கு காரணம், வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் வந்து ஆங்கில மொழி ஆதிக்கம். படிப்பது கஷ்டமா இருக்கு. அந்த ஆங்கில மொழி ஆதிக்கம். அப்படின்னு நெறைய முறைகேடுகள், கல்வி முறைகேடுகள், பிட் அடிக்கிறது, பார்த்து எழுதுறது, காப்பி அடிக்கிறது, இது ஆசிரியர்களை அனுமதிக்கிறது. இதெல்லாம் எதுக்கு? ஆங்கிலம் தான். ஆங்கிலத்தால பசங்களால படிக்க முடியல. அவன எப்படியாவது தேர்ச்சி பண்ணி வெளிய அனுப்பணும். ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு போறான். எதுக்கு நம்ம அவன ஃபெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முறைகேடுகளுக்கு உடன்படுகிற ஆசிரியர்கள், முறைகேடுகளை நம்பி தான் நெறைய மாணவர்கள் தேர்ச்சி பண்றாங்க. காரணம் ஆங்கிலம். தாய்மொழின்னா நேர்மையா இருப்பாங்க. தாய்மொழியில் தொழில் என்றால் அத்தனை பேரும் வேலை செய்வார்கள். அத்தனை பேரும் நேர்மையாக கல்வி கற்பார்கள். முறைகேடுகள், லஞ்சம், ஊழல் ஒரு விஷயத்த ஒரு வங்கி நடைமுறைகளை தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு தாய்மொழியில அந்த இது இல்ல. எல்லாம் ஆங்கிலத்தில இருக்கு. அப்போ சாதாரண மக்களால ஒரு பொது அறிவு இல்லாம போகுது. அப்ப யார்ட்டயாவது ஐயா இது என்னன்னு பாருங்க. இந்த ஃபார்ம ஃபில் அப் பண்ணி குடுங்க. இப்படி ஆயிருது. இந்த மாரியான விஷயங்கள் தான் இங்க வந்து குடும்ப உறவுகள் நேர்மை இல்லாம போறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்த உருவாக்குது. குடும்பத்தில வன்முறை அதிகரிப்பது, ஒரு ஆண், பெண் பேசாம இப்ப ஆண்மை குறைபாடு ஏற்படும். ஆளுமை குறைபாடு, ஒரு பெண்மை குறைபாடு ஏற்படும். ஆணும், பெண்ணும் நல்லா பேசணும். அப்பதான் வந்து எந்த அளவுக்கு பேசுறாங்களோ, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த அளவுக்கு பேசுறாங்களோ, அவங்க தான் நல்லா உடலுறவு வச்சுப்பாங்க. உடலுறவு வைப்பதில் ஆர்வமா இருப்பாங்க. நீங்க வந்து பணத்த எதிர்பார்த்து பேசுறீங்க, பண விஷயத்தில நேர்மையா இல்ல அப்படின்னா, உங்க உடலுறவு கொள்வது கடமைக்கு வச்சுட்டு, குடுக்குற பணத்துக்கு காசு வாங்கியாச்சு. கணவனிடம் இப்பொழுது எனக்கு அந்த புடவை வேண்டும், நகை வேண்டும். அதை வாங்கியாகிவிட்டது. அதற்கு அவனை சமாளிப்பதற்கு அவனோடு படுத்து எந்திரிக்க வேண்டும். இப்படி இப்படி ஒரு மனநிலை பெண்களுக்கு இருக்கும். அப்ப ஆண் இவ்வளோ நம்ம செலவழிச்சிருக்கோம். அவள வந்து தியேட்டருக்கு கூட்டு போயிருக்கோம், அங்க கூட்டு போயிருக்கோம், புடவ வாங்கி குடுத்துருக்கோம். அப்ப இன்னைக்கு அவளோடு உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அது நமது உரிமை. கொடுத்திருக்கிறோம். ஆதலால் அதற்கு ஈடாக எதையாவது வாங்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் குடும்ப வாழ்க்கைய அசிங்கமாக்கிடுச்சு. அதனால ஆண்மை குறைபாடு, கடமைக்கு உடலுறவு வச்சுக்கிறது. அதனால நல்லா உடலுறவு வச்சுக்கணும்னு ஆசை இருக்கு. அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆண் வந்து நெறைய பணம் குடுக்குறான். அப்பதான்ப்பா அவ வருவா. ஒத்துப்பா, சிரிச்ச முகத்தோட வருவா. அப்படின்னு சொல்லிட்டு, இல்லன்னா மூட் அப்செட் ஆயிடும். எதுவுமே குடுக்காமன்னா வரவே மாட்டா. அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தான் போயிட்டுருக்கு. அப்போ நீங்க நெறைய உடலுறவு வைக்கணும்னு ஆசை இருக்கா? என்னைக்குமே ஒரு ஆண் வந்து பணத்தை எதிர்பார்க்கக் கூடாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? இவள வேலைக்கு அனுப்பு. நீயும் வேலைக்கும் விட மாட்டேன்ற. வேலைக்கு போயிட்டாலே அவளுக்கு தேவையான பணத்த அவ சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவா. வேலைக்கு போகாம இருக்கிறது அவளுடைய தப்பும். நீ போகவும் விட மாட்டேன்ற. அவள நீ வேலைக்கு அனுப்பு. அப்போ அவ பணத்துக்காக ஒண்ணும் எதிர்பார்க்க மாட்டா. முதல்ல அவ வேலைக்கு போனா அவளுடைய வருமானத்துக்கும் நீ ஆசைப்படக்கூடாது. அவ வேலைக்கு போறது அவ வருமானத்த நீ புடுங்கி வச்சுக்கிறது. அதனாலேயே பெண்கள் வேலைக்கு போறது கிடையாது. நம்ம வேலைக்கு போவோம், சம்பாதிச்சு நம்ம ஏடிஎம் கார்ட இவன் வச்சுப்பான். அவன் செலவு பண்ணிட்டு இருப்பான். நம்ம 5 10க்கு அவன்ட்ட காசு கேட்க வேண்டியிருக்கு. மாசம் 10,000 20,000 50,000 சம்பளம் வாங்கி குடுக்குறேன். புருஷன்கிட்ட ஏடிஎம் கார்ட அவன் வச்சிருக்கான். நான் இவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு 100 வேணும், 200 வேணும்னா இவன்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. அப்ப எந்த பெண்களுக்கு வேலைக்கு போறதுக்கு பிடிக்கும்? அப்ப இந்த மாரி திருட்டு பசங்க இவன். அந்த ஆம்பளைங்கலாம் இப்படிப்பட்ட திருடங்க இருக்காங்க. இவனுங்க தான் அந்த பெண்கள வேலைக்கு போக விடாம, பெண்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சா கூட வீட்லயே இருக்கணும்னு ஆசை ஏன்? எல்லா வருமானத்தையும் இவன் தானே வச்சுக்கிறான். இவன் புடுங்கி வச்சுக்கிறான். அப்ப அந்த பெண்களுக்கு வேலைக்கு போகணுங்கிற ஆசையே இல்ல. இப்படி இந்த இந்த வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருக்கு. கஷ்டமா இருக்கு. நல்லாவே இல்ல. அதனால ஆண்களும் லேசுப்பட்டவங்க கிடையாது. பொம்பளைகளும் லேசுப்பட்டவங்க கிடையாது. ரொம்ப கேவலமான மனப்பான்மை 2 பேருக்குள்ளயும் இருக்கு. அறியாமை காரணமாக. அதனால இவங்களால மகிழ்ச்சியாவே வாழ முடியல. இவன் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு பணத்த குடுத்து மகிழ்ச்சியா வாங்கிடலான்னு பார்க்குறான். நேர்மையானவங்களால மட்டும் தான் மகிழ்ச்சியா வாழ முடியும். நேர்மையானவங்களால மட்டும் தான் அமைதியா வாழ முடியும், நிம்மதியா வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும், நல்ல ஆரோக்கியமா வாழ முடியும். இந்த மாரி பணத்த குடுத்து மனசெல்லாம் அமைதி இல்லாம கணவன் மனைவிய திட்டுறதும். ஏன்னா பணம், 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 பணம்னு புடுங்கும்போது கணவன் மனசு ஃபுல்லா மனைவிய கெட்ட வார்த்தையால திட்டுவான். அதுபோல அந்த மனைவி பணத்த குடுத்து உடலுறவு பெறும்போது அப்ப இவளுக்கே சந்தேகம். என்னடா பணத்துக்காக படுக்கிறோமா? அப்போ தன்னை பத்தி ஒரு கேவலமா நினைப்பு. ஆனா அதுக்கு உடன்படும்போது, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அப்படின்ற மாரி வேலைக்கும் போக விட மாட்டேன்றான். இந்த சமூகமும் சரியில்ல. பல்வேறு காரணங்களால் வேலைக்கு செல்வது அச்சுறுத்தலாக இருக்கிறது.
அப்படி இருக்கும்போது இந்த கணவனை பிடிச்சி இவ திட்டுவா மனசில். 2 பேருக்கும் மரியாதைங்கிறது மனசுக்குள்ளே வெளியில் நடிச்சுக்கிட்டு இருக்குது. உண்மையான அன்புங்கிறது என்னன்னே தெரியாமல் கடைசியில் நோய் வந்து உடல் பருமனாகி இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காகவே நிறைய சாப்பிட்றது. அப்புறம் இவன்கிட்டருந்து பணம் வாங்கணும்னா இவனுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டால் நிறைய காசு கேட்கும். வெறுமனே உடலுறவு மட்டும் ஆயுதமாக நினைக்க மாட்டா ஒரு பெண். ஒரு பெண் வந்து உடலுறவு மட்டுமே ஆயுதமாக நினைக்காம சமைச்சு போடுறதையும் ஆயுதமாக நினைப்பா. அப்புறம் வேலை செய்கிற அவனை சோம்பேறியாக வச்சுருக்கணும். அப்போ தான் அவன் நிறைய பணம் தருவான். நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அதான் நான் இருக்கேன்ல, ஏன் சாப்பிட்ட தட்டை கழுவுறீங்க? இருங்க. ஏன் துணி துவைக்கிறீங்க? ஐயோ போங்கங்க நீங்கள். இப்படியெல்லாம் பண்ணால் தான் நல்லா காசு நல்ல பேர் எடுத்து நிறைய பணம் வாங்கலாம். இப்படிப்பட்ட இந்த மாதிரி அதுமாதிரி தனக்காக மட்டும் கிடையாது. சில பெண்கள் தனது அம்மா அப்பாவுக்காகவும் கணவனை சுரண்டுவது. அப்புறம் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்காக கணவனை சுரண்டுவது. இப்படி சுரண்டல் பிரிவுகளில் ஆண்களும் பெண்களும் இருப்பதால் இந்த குடும்ப வாழ்க்கை நாசமாகிவிட்டது. அதனால் அதற்கான சீர்திருத்தத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஆண்களுக்கு தனியாக நாணய முறை, பெண்களுக்கு தனியாக நாணய முறை இருக்கணும். எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஆண்களுக்கு இப்போ ஆண்கள் வந்து டாலர், பெண்கள் வந்து ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களுடைய டாலரை வாங்கி பெண்கள் செலவு பண்ண முடியாது. பெண்களுக்கு தனி தொழில் மையம், ஆண்கள் தனியாக தொழில் பண்ணுறாங்க. ஒரு மளிகை கடையாக ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஜவுளி கடை ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, அதுபோல் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஒரு சலூன் கடை ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஒரு உணவகம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஒரு பள்ளிக்கூடம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஒரு கல்லூரி ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக. அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு தனி நாணய முறை. ஆண்கள் உதாரணத்துக்கு ஆண்கள் டாலரை பயன்படுத்துகிறாங்க, அல்லது பெண்கள் வந்து டாலரை பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்க டாலர் அப்படி சொல்கிறேன். ஒரு டாலர் அவங்களுடைய பணம் வந்து பணத்தோட பேர் டாலர், ஆண்களுடைய பணத்து பேர் ரூபாய். அப்போது இந்த ஆண்கள் பயன்படுத்துகிற சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, பள்ளிக்கூடம் இங்கெல்லாம் போனால் இந்த பெண்கள் பயன்படுத்துகிற டாலர் செல்லுபடியாகாது. அதுபோல் ஆண்கள் வந்து ரூபா பயன்படுத்துவாங்க. அந்த ரூபாயை கொண்டு போயிட்டு பெண்களுடைய கடையில் போய், பெண்களுடைய காய்கறி கடையில் போய், ஆண்களுக்கு தனி காய்கறி கடை, பெண்களுக்கு தனி காய்கறி கடை. ஆண்கள் வந்து தங்களுடைய ரூபாயை கொண்டு பெண்களுடைய காய்கறி கடையில் போய் பணத்தை வாங்க முடியாது. பெண்களுக்கு தனி பேங்க் இருக்கணும், ஆண்களுக்கு தனி பேங்க், அப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஆணின் வருமானத்துக்கு பெண்கள் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னை வரைக்கும் ஏன் இந்த மனித வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஏன் மனிதர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியல? குடும்பம்னா ஏன் வன்முறை களமாக இருக்குது? காரணம் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லை. பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும்னா இவ்வளோ விஷயத்த நீங்கள் பண்ணணும். அப்போ ஒரு ஆணோட ரூபாய்க்கு பெண் ஆசைப்பட மாட்டா, ஒரு பெண்ணின் டாலருக்கு ஆண் ஆசைப்பட மாட்டான். அந்த டாலரை வச்சு ஆணால் எதுவுமே செய்ய முடியாது. பெண்ணிற்கான அந்த டாலரை வச்சு ஆணால் எதுவும் செய்ய முடியாது. ஆணிற்கான அந்த ரூபாயை வச்சுக்கிட்டு பெண்ணால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. பெண்களால் ஆண்கள் பயன்படுத்துகிற மளிகை கடை, வணிக நிறுவனங்களுக்குள்ளே போக முடியாது. ஆண்களால் பெண்கள் நடத்துகிற வணிக அப்போ வந்து எப்படி பெண்களால் தனியாக தொழில் செய்ய முடியும்? எல்லா தொழிலையும் எப்படி செய்ய முடியாதுல்ல? எல்லா தொழிலையும் பெண்களால் தனித்து செய்ய முடியாது. அப்போ எந்தெந்த தொழிலெல்லாம் ஆண்களின் உதவி இல்லாமல் செய்ய முடியுமோ அந்த தொழிலை மட்டும்தான் செய்யணும். தொழிலில் ஆண்களோட போட்டி போடாதீங்க. தொழிலில் ஆண்களோட போட்டி போடக்கூடாது. அப்போது எந்தெந்த தொழிலையெல்லாம் ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்தால் போதும். நீங்கள் தனியாக போய் தொழில் செய்யுங்க. ஒரு பள்ளிக்கூடம் ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் செய்ய முடியும். அதுபோல் கல்லூரி, சின்ன சின்ன கார்கள் ஓட்டலாம், லாரி ஓட்ட முடியாது அப்படின்னா வேண்டாம், அந்த தொழிலை பெண்கள் செய்ய வேண்டாம். மருத்துவமனை ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்கள் தனியாக மருத்துவமனை செய்யலாம், ஈடுபடலாம். அப்படி எந்தெந்த தொழில், ஒரு டெய்லரிங், ஒரு சூப்பர் மார்க்கெட், இப்படி ஆண்களின் உதவி இல்லாமல் பெண்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஆண்களுக்கு இணையாக செய்யணும், ஆண்களை விட ஜெயிச்சிடணும், அது தேவையில்லை. ஏன்னா ஆண்களை விட நீங்கள் கூடுதலாக குழந்தைகளை பெற்றெடுக்கிறது, சுமக்கிறது, அப்படி நிறைய அந்த கடமை இருக்குது. சமைக்கிறதுலாம் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். ஒரு வீட்டில் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். இந்த கூட்டாக சமைக்கிறதுலாம் வந்து தவறு. அதனால் 8 வயசுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு 8 வயசு வரைக்கும் சமைக்க கற்றுக் கொடுத்து விட்டு இது மாதிரி ஒரு வீட்டில் தனித்தனி இருப்பிடம், இப்படி மிகப்பெரிய ஒரு மாறுதல், ஒரு மாற்றம் மனித வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்போம். அது இல்லாமல் தான் இந்த மனிதர்கள் சண்டை போட்டே செத்து போயிட்டுருக்கான், அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இந்த மனிதனும் வந்து நல்லாவே வாழ முடியாது அப்படின்னு நினச்சி அவநம்பிக்கையில் அழிவை நோக்கி போகிறது காரணம் நான் சொல்லுகிற இத்தகைய சீர்திருத்தத்தை எப்போவோ இருந்து கடைபிடிச்சிருக்கணும். இப்போ மட்டும் கிடையாது, எப்போவோ கடைபிடிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த மனிதனும் நல்லா இருந்திருக்கும்.
நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.